பாரிசானிலிருந்து மாயிகா வெளியேறும் முடிவை தாம் மதிப்பதாக டத்தோஸ்ரீ ஜாயிட் அமீடி தெரிவித்துள்ளார். தெலுங்கானுவில் 17 கிராமங்களுக்கு மெட் மலேசியா கனமழை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிறார்கள் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக குவாலா தெலுங்கானுவில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்காவுடனான உறவுகளை வலுப்படுத்த பிரதமர் அன்வார் இத்தியோப்பியாவிற்கு வரலாற்று பயணம் மேற்கொண்டுள்ளார். கிரிப்டோ கரன்சி சுரங்கங்களின் மின்சார மோசடியில் TNB நிறுவனத்திற்கு 4.57 பில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஆதரவு கடிதங்கள் விதிமீறல் தொடர்பாக அரசியல் செயலாளருக்கு பிரதமர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தானில் 3500 ஆண்டுகள் பழமையான பிரம்மாண்டமான சமியார்கா நகரம் கண்டுபிடிப்பு. பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்க நாட்டின் மிகப்பெரிய செம்பனை தோட்ட நிறுவனங்கள் சோலார் பண்ணைகளையும் தரவு மையங்களையும் அமைத்து வருகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.